திசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தருடிகள் போற்றி. அகத்தியனாய் நல் அற்புதங்கள் செய்து இவ்வுலகத்தை மாற்ற வாழை சித்தனாய் மாறியிருக்கின்ற வாழும் குருவே, உம்மை வாழ்த்த மகதீஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு அமிர்த வள்ளியாய் அமர்ந்திருக்கின்ற தேவியாம் பழமண்ணி படிக்கரை என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் இருந்து இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இதனை உரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தா. நல் படிப்பு அறை அது ஞான படிப்பறையாய் உயர் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற படிதனை வைத்து வருகின்றோர்களுக்கு நல் உயர் படிப்பனையாய் உயர் ஞானத்தை தான் படித்து கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்துகின்றோம். அந்நிலைதனில் இருக்கின்ற அதி உன்னத உயர்நிலைதான் அவ்வாசான் என்கின்ற பெருநிலையை நிற்பெற்ற நிலை. அப்பெற்ற நிலையை யாவருக்கும் கற்றுக் கொடுத்து யாவரையும் முதலில் அவர்களுக்கு ஆசான், பின்பு அகிலத்திற்கு ஆசானாக மாற்றி நிற்கின்ற உயர்நல் குருவாக இருக்கின்ற சித்தனே, பல குருமார்களை உருவாக்குகின்ற மகா குருவே, உம்மை வாழ்த்துவதில் எமக்கு பேரானந்தம் கொண்டு நிற்கின்றோம். இதனை ஏன் உரைக்கின்றோம் என்றால், நிச்சயமாக ஒரு வாழும் குரு முழுமையாக ஒரு நிலைதனை இதுவரை கற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இவ்வுலகத்தில் எந்த ஒரு கலைகளும் ஒரு குறையும் இல்லாமல் அழிவுபடாது முழுமையாக இருந்திருக்கும். இன்று அறியப்பட்ட அனைத்து கலைகளிலும் ஏதோ ஒரு குறை நிச்சயம் விடப்பட்டிருக்கின்றது. கேட்டால் அது குரு ரகசியம் என்று மறைத்து விட்டார்கள் என்று உரைத்து விடுகின்றார்கள். ஆனால் நீரோ அவ்வாறு அல்லாது, ஆதி இறைநூல் என்பது எமக்கு அகத்தியன் கற்றுக் கொடுத்து எமக்குள் அதனை பெற வைக்க உள்ளுக்குள் நடத்திய வழிமுறைகளினால் பெற்ற ஆற்றல். அந்நிலைதனை உங்களுக்கு யாம் கற்றுக் கொடுக்கின்றோம். நீங்களும் அகத்தியனாக மாறலாம், நீங்களும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் மாறலாம், கல்கி அவதாரமாய் மாறலாம் என்று தாம் எவ்வழியில் பயணித்தோமோ அவ்வழியில் அவர்களையும் அடி பெறலாது, ஒரு அடி கூட மாறாது அப்படியே கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே, அப்படி கற்றுக் கொடுக்கின்ற நிலையால்தான் இன்று அகிலமும் உமக்கு சூட்சமத்தில் அடிபணிந்திருக்கின்றது. அது இயல்பில் அடிபணியும் காலமும் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ற நிலை இதனை அறிந்து உம்மை வாழ்த்துவதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம். எண்ணிலைகள் உயர்நிலை. எண்ணங்களில் முதலில் உயர்நிலைகள் வர வேண்டும். பின்பு நீங்கள் நினைத்த அந்நிலை உங்களுக்கு உயர்நிலையாய் கிடைக்கும் என்ற நிலை இதனை சூட்சமமாய் உயர்வு வேண்டி நிற்போர்களுக்காக எடுத்துரைத்து அற்புதமாய் சிவமகா வாழை சித்தனோடு உயர்ந்து நிற்கும் எண்ணம் அது இருக்கின்ற பொழுது அற்புதமாய் சித்தனோடு உயர்ந்து நிற்கலாம் எக்காலத்திலும் எவ்வேளையிலும் என்ற நிலை இதனை அற்புதமாய் அறிவித்து அகமகிழ்கின்றோம். யாவருக்கும் பேரின்ப பெருவாழ்வுதான் வேண்டுமென்று ஓர் அவா. அவா அவர்களுக்கு உண்மையான பேரின்பம் எதுவென்பதை உணரச் செய்யாது மாயையில் மீண்டும் மீண்டும் உளரச் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்பேரின்பத்தின் மீது கூட முதலில் அவா கொள்ளாது அதனை விடுகின்ற பொழுது அப்பேரின்பம் எதுவென்பதை அறியப்படும். அப்பேரின்பம் அறியப்பட்ட பின்பு அப்பேரின்பத்தில் எவ்வாறு நிலைத்து நிற்பது என்ற நிலை உங்களுக்குள் அறிவிக்கப்படும். அது சித்தனால் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் உங்களுக்குள் அறிவிக்கப்படும். அது தானாக உங்களுக்குள் தோன்றும். அவ்வுண்மையான பேரானந்த நிலை எதுவென்பது, அப்பேரானந்த நிலை இதனை ஒருவன் முதலில் உணர்வதே மிக கடினம். அதனை உணர்வதற்கு முதலில் அதன் மீது எவ்வித பற்றும் இல்லாது அவ்வாறு ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு நிலை எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அது தானாக தம் கை வந்து சேரும் என்ற நிலை. அந்நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து தம் வாழ்வியல் நெறிதனை சரியான வழிதனில் நடத்தி செல்கின்ற பொழுது காலம் வருகின்ற பொழுது, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்மவினை உண்டு. அக்கர்மவினை முடியும் வரை அவர்கள் தலைகீழ் நின்று பெரும் அகல பாதாளத்துக்குள் இருக்கின்ற
அந்நெருப்பு குழம்புதனில் அமர்ந்திருந்து தவம் செய்தாலும் அவர்களுக்கு எவ்வித பலனும் கிட்டாது. காலம் வருகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு பலன் கிட்டும். காலம் இன்று வாழை சித்தனுக்கு வந்தது. அவன் சபை உயர்ந்திருக்கின்றது. இவனுக்கு இக்காலம் வரும் வரை இந்நிலை வரவில்லை. தவம்தான் பூண்டு கொண்டிருந்தார் சித்தன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அருள் அற்புதமான உயர்நிலை கொண்ட நிலைகள் வேண்டுமென்று எண்ணுவோர்கள் உயர் எண்ணத்தை முதலில் வைத்துக்கொண்டு அந்நிலை கிடைக்கும் காலம் எதுவென்பதை பற்றி சிந்திக்காது தம்முடைய கர்ம நிலைகளை கழிக்கின்ற நிலையாக அவ்வுயர்நிலை வருவதற்கு தாமதமடைகின்ற நிலை என்பதை உள்ளுக்குள் ஏற்று பயணிக்கின்ற பொழுது அற்புதமாய் ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் இம்மனித நிலைதனிலிருந்து இவ்வாசியை கேட்போர்களுக்கும் உயர்நிலையாய் சூட்சமமாயிருந்து கேட்கின்ற கணங்களுக்கும் காலங்கள் வருகின்ற பொழுது உயர் மாற்றங்கள் அவர்களுக்கு வரும் என்ற நிலைதனை எடுத்துரைப்பதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. சித்தனே, உம்மை வாழ்த்து மேலேதனில் அதி உன்னத உயர்நிலைகளை எடுத்துரைத்திருக்கின்றோம். ஏட்டில் அமர்ந்து இதனை எடுத்துரைக்க இவ்வேட்டிற்கு ஆற்றல் கொடுத்த சித்தனே, அதற்கும் உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம். நல் குருநூலாய் சிவமகா வாழை சித்தனுடைய குருநூல். வாழை சித்தன் என்கின்ற ஆசானினுடைய குருநூல். குருநூல் என்பது ஒரு பெருநிலை கொண்ட அனைத்து நிலைகளும் அதற்குள் அடக்கப்பட்ட நிலை. அதனை தான் குருநூல் என்று உரைப்போம். அதுபோன்று இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சித்தனே, உம்முடைய குருநூல்களுக்கு இணையான நூல்கள் இப்பிரபஞ்சத்தில் இல்லாது இருக்கும். ஒரு நூல் இணை நூலாக இருக்குமாயின் அது நிச்சயமாக அது உம்முடைய நூலாக மட்டுமே தான் இருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து இந்நிலைக்கு நிகர் எந்நிலையும் இல்லை என்ற நிலைதனை உணர்ந்து வலம் வருகின்ற பொழுது அருள் அற்புதமான உயர்நிலை கொண்ட நிலைகள் அக்குரு நூலிலிருந்து ஒவ்வொரு நிலையாக ஒவ்வொரு காலகட்டங்களில் எவருக்கு எத்தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு அஞ்ஞானம் அதனை பற்றிய தெளிவு நிலை அறிவுசார் நிலைகள் வழங்கப்பட வேண்டுமோ அது எடுத்து வழங்கப்படும். அவர்களுக்கான அக்காலம் வரும் வரை ஏடும் பூட்டப்பட்டுதான் இருக்கும். அது திறந்தாலும் அதிலிருந்து அந்நிலைகள் எந்நிலைகள் அவ்வுயர் நிலைகள் அவர்களுடைய கர்ம வினைகள் தீரும் வரை எடுத்துரைக்க முடியாத நிலைகளாக மாறியிருக்கும். அக்கர்ம வினை முடிந்த பின்பு அந்நிலைகளெல்லாம் தானாக வெளிப்படுகின்ற நிலையாக மாறியிருக்கும் என்ற நிலைதனை சூட்சமமாய் உணர்த்துகின்றோம். உயர்நிலை கொண்ட இந்நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் செயலாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு நூலும் அதி உன்னத உயர் பெருமகா இறைவடிவு நூல்களாக உமது கரங்களில் இருக்கின்ற பொழுது அற்புதமாய் உயர் ஞானங்களை இதுவரை இவ்வு உலகமதில் பெருநிலை கொண்ட ஈசனாரின் அனுமதியோடு மறைக்கப்பட்ட நிலைகள் ஒழிக்கப்பட்ட நிலைகள் கூட ஒளிவு மறைவின்றி தகுதி உடைய மாந்தர்களுக்கு சித்தன் அனுமதியின் பால் சிவசூட்சம நூலுக்குள் சித்தனே அமர்ந்திருந்து எடுத்துரைக்கின்ற நிலையாக இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து சித்தனே அகமாற அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்தியதில் மனமகிழ்ச்சி அடைந்து அமர்கின்றோம். பல மன்னி படிக்கரை என்று அழைக்கப்பட்ட தலத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவியாய் வந்து உம்மை வாழ்த்தியதில். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி.